வணக்கம் மக்களே, சொரக்காய் கூட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸி தான். சொரக்காய் கழுவி கட் பண்ணி வச்சுட்டேன். பருப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாத்தூள், தனியாத்தூள், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கடுகு, சோம்பு தூள், பெருங்காயம், ஆயில். வாங்க கூட்டு எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்க சொல்லவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும், வாசனையும் வரும் நல்லா கம கம்மனு. தக்காளி போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சொரக்காய் போட்டுக்கலாம். சோம்பு தூள் போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். சொரக்காய் நல்லா ஒரு முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்குச்சுன்னா பருப்பு எடுத்து போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பருப்பு போட்டுக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் ரெடி ஆச்சுன்னா இறக்கிடலாம் மக்களே. கூட்டு ரெடி ஆகிடுச்சு மக்களே, இறக்கிடலாம். கொத்தமல்லி நாள் போட்டு அடுத்தது பீனிஸ் பொரியல் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் லஞ்சு ரெடி ஆகிடுச்சு மக்களே. சாதம், சுரக்காய் கூட்டு, ரசம். வாங்க மக்களே சாப்பிட்லாம்.